Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar Ilam Villai. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 6ல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் மெயின் ஆஃப் ப்ராசஸ் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் டு illustrate the use of break statement inside for loop ப்ராசஸில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதனுடைய கண்டினியூட்டியாக இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோட் ஒரு சிம்பிள் நோட் ஒன்று பார்த்துருக்கலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்து நம்மளுடைய பிரேக் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஈவன் ஸ்கிப்டு த else part of the loop and as transfer the control to the next line following the loop block அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, it will be even skip the else part of the loop and as transfer the control to the next line. அந்த பிரேக் அப்படிங்கக்கூடிய கீவேர்டு பார்த்தாவே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, to skip அப்படின்னு சொல்லலாம். அது ஸ்கிப் ஆகிட்டு என்ன பண்ணிடுவாங்க, to move to the next one line of the loop அப்படின்னு சொல்லலாம். loop block, next one line of the loop block. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோடைய ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸில் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இப்போ எதெல்லாம் நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் இன் 3 keywords. ஒன் இஸ் பிரேக், கண்டினியூ, பாஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது ஒரு புக் பேக்கில் அது ஒரு 5 மார்க் கொஷின் ஆர் என்ன 3 மார்க் கொஷின் உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அன்லைக் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ஸ்கிப் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் எ லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் அப்படின்னா என்ன? ஸோ என்னுடைய லூப்பிங் ப்ராசஸில் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம் அண்டு நிறையா ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு லூப் இன்சைடில் பார்த்திங்க அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே என்னுடைய ஸ்கிப்பிங் ப்ராசஸ் எனக்கு தேவையானதை மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். ஆர் லூப்பை எனக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வித் த நெக்ஸ்ட் இட்டரேஷன் ஆஃப் ப்ராசஸ். அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரியான ப்ராசஸ் நம்ம கொடுக்கலாம். எப்படி சார், எப்படி ப்ராசஸ் ஆகும், ஹவு இட் இஸ் ஃபங்க்ஷனிங், ஹவு இட் இஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது மாதிரியான ப்ராசஸ் நடக்கும்போது நம்மளுடைய கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அன்லைக் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ஸ்கிப் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் லூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லூப்பில் பிரேக் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துருந்தாலுமே அந்த ஒரு சர்டைன் லைனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு ஆஃப்டர் ரிமைனிங் பார்ட் ஆஃப் லூப்பில் இருக்கக்கூடிய கோட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கெட்ஸ் யூஸ்டு இன் த லூப் ஆஃப் கண்டினியூ ப்ராசஸ். இந்த ஃபார் லூப்புக்கு உங்களுக்கு இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னா, சின்டாக்ஸ் அவைபிலிட்டியாக இருக்குது. அந்த சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த சின்டாக்ஸ் ஆஃப்டர் for giving a flow diagram. Syntax after you can giving a flow diagram. So in the syntax பார்த்தீங்கன்னா simply only one the keyword. Now after அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு flow diagram, working of continuous statement. எப்படி continuous statement ஒர்க் ஆகும், how it is executed, எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒர்க்கிங் ஆஃப் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. லூப் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ஆஃப்டர் செக்கிங் த கண்டிஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப்
loop, false, true, then continue remaining body of loop. In case the loop ரெண்டே கண்டிஷன் தான் நம்மளுக்கு செக் பண்ணுவாங்க. One is a false. Every loop the condition it will be checked as one is a true, another one is a false. ஸோ இப்போ என்னுடைய லூப்பில் கண்டிஷன் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னுடைய கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா என்ன ஆயிரும், த எண்ட் ஆஃப் லூப் எக்ஸிட் ஆயிடுவாங்க. என்னுடைய கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு என்ன ஆகும், த கண்டினியூ ப்ராசஸ் திரும்ப என்னுடைய வேல்யூவை கண்டினியூ பண்ணோம். கண்டினியூ பண்ணி அங்கே எனக்கு கண்டிஷன் பாசிபிலிட்டி அப்படின்னா இட் வில் பி மூவ் டு அகைன் வேர் த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லூப், த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லூப். ஆர் அதர்வைஸ் என்னுடைய கண்டிஷன் இங்கே எனக்கு கண்டினியூ பண்ணலை அப்படிங்கிறப்போ ரிமைனிங் பாடி ஆஃப் லூப்பில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லூப்பில் எப்படி நடக்கணும், எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். த ஒர்க்கிங் ஆஃப் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இன் ஃபார் லூப், ஃபார் அண்ட் while லூப் shown below. த working of continuous statement in for and while for giving some process. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பும் அண்டு while லூப்பும் எப்படின்னு ஒர்க் ஆகும், எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ அதுக்கடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் வேர் இன் எ சீக்வன்ஸ் code inside for loop if condition continue. இங்கே எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் இன்சைடில் எனக்கு அதர் கண்டிஷன் அவைலபிலிட்டியாக இருக்கலாம். இன்கேஸ் கண்டினியூ இன்சைட் ஃபார் லூப், கோட் அவுட்சைட் ஃபார் லூப் ப்ராசஸில். while டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கோட் இன்சைடில் எனக்கு அவைலபிலிட்டி அனதர் கோட் ஆர் அனதர் லைன் ஆஃப் ப்ராசஸ். ஸோ அதை 1 by 1 ப்ராசஸாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு ஒர்க்கு இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன் கண்டினியூ கோட் இன்சைட் while லூப், கோட் அவுட்சைட் while லூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸில் நம்மளுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ இந்த கீவேர்டு இருந்தது அப்படின்னா என்னுடைய கோட் அவுட்சைடு இன்சைட் ஆஃப் லூப்பில் இருக்கக்கூடியது அண்ட் அவுட்சைட் லூப்பில் இருக்கக்கூடியது திரும்ப எங்கே போகும், த கண்டிஷன் கண்டினியூ போயிடும். ஆஃப்டர் while டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கோட் இன்சைட், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் முடித்து அதனுடைய இன்சைடில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இஃப் கண்டிஷன் கண்டினியூ, த கீவேர்டு எனக்கு கண்டினியூங்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த கண்டினியூ திரும்ப அந்த கீவேர்டை பார்த்துட்டு என்னுடைய லூப் இன்சைடில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் கோட் இன்சைட் while லூப், கோட் அவுட்சைட் while லூப்பில் இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டேஷன் ஆஃப்டர் லூப் கம்ப்ளீட்டேஷன் ஆனதுக்கப்புறம் திரும்ப எங்கே போயிடுவாங்க, till we move to the beginning of place. ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்டினியூ அந்த கீவேர்ட்லேயே இருக்குது. த நேம் இட் செல்ஃப் மீனிங் ஃபார் கண்டினியூ அப்படின்னா என்ன ஆகுனா திரும்ப அகைன் த ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது நம்மளுடைய ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அனதர் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு illustrate the use of continuous statement inside for loop. Program to illustrate the use of continuous statement inside for loop. ஸோ என்னுடைய இன்சைட் ஃபார் லூப்பில் என்னுடைய ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபார்வர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், ஃபார்வர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கு. நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் பார்த்தது தான். அங்கே என்ன யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்த்தோம். இங்கே நம்மளுக்கு கண்டினியூ அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? அதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இஃப் வேர்ட் ஈக்குவல் டு இ எனக்கு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். இஃப் வேர்ட் ஈக்குவல் டு இ அப்போ ஆனால் எனக்கு இதோட தானே பிரிண்ட் ஆகணும். ஆனால் பட் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் பி எக்ஸிக்யூட் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது எப்படி பாசிபிலிட்டி அப்படின்னா அந்த ஒரு வேர்டு தான் கண்டினியூ அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லா லெட்டர்ஸ் அதனுடைய அவுட்புட்டில் பாருங்கள் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பிரிண்ட்டு
word comma end equal to print end of program. ஸோ end of program அப்படின்னு இருக்கு சரிங்களா. ஸோ ஆஃப்டர் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. The above program is same as the program we had written. சேம் ப்ரோக்ராம் இருக்கிறது தான் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரிட்டர்ன் பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we had written for break statement except that we have replaced with the continue. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கண்டினியூ அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்ததுனால என்னுடைய எல்லா ப்ராசஸும் எனக்கு என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. எல்லா ப்ராசஸும் we have replaced it with continue. அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. as you can see in the output except letter E, all the other letters get printed. ஸோ அதில் எல்லா லெட்டருமே நம்மளுக்கு என்ன ஆயிரும் எல்லா லெட்டர்ஸுமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க as you can see the output expert that letter E, all the other letters get printed. expert எல்லா லெட்டருமே எனக்கு என்ன ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம அந்த கீவேர்டு கிவிங் as என்ன கொடுத்துருக்கோம் கண்டினியூ. ஸோ எனக்கு எல்லா லெட்டருமே பிரிண்ட் ஆயிரும். இன்கேஸ் அங்கே பிரேக் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா எதுவும் பிரிண்ட் ஆகிருக்கும் ஒன்லி த STAT அது மட்டும்தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா. நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கு அடுத்தது கண்டினியூ டிஸ்கஸ் பண்ணோம், அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட். பாஸ் அப்படின்னு என்ன பிரேக்னா ஓகே சார் தெரியுது ஸ்டாப் பண்ணோம். கண்டினியூ அப்படின்னு என்னென்னா ஸ்டாப் ஆகாமல் எக்ஸிக்யூட் ப்ராசஸ் ஆகி திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குன்னு அதுதான் கண்டினியூன்னு சொல்கிறோம். இங்கே பாஸ் அப்படின்னு என்ன சார் வாட் யூ மீன் பை பாஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாஸ் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங் இஸ் a null statement. 1 மார்க்கில் கேட்கலாம் which is a null statement in python program. 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ pause statement in python program is a null statement. pause statement in python programming is a null statement. pause statement when executed by the interpreter is completely ignored. என்னுடைய பைத்தான் பாஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டட் பை இன்டர்ப்ரெட்டர். யார் இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்ப்ரெட்டர். கம்ப்ளீட்லி இக்னோர்டு அப்படின்னு என்னென்னா நெக்லேட் பண்ணுறது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நத்திங் ஹேப்பன்ஸ் வென் பாஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட். இந்த பாஸ் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னு என்ன ஆகுனா எந்த ஒரு ப்ராசஸுமே ஆகாது. அதுதான் இங்கே நத்திங் ஹேப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நத்திங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. நத்திங் ஹேப்பன் வென் பாஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட் இட் ரிசல்ட்ஸ் இன் நோ ஆப்ரேஷன். அப்போது இந்த பாஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ரேஷனும் பர்ஃபார்ம் பண்ணாது. இட் வில் பி பாஸ் ஸ்டாப்டு. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஸ்டாப்ட், அவ்வளோதான். எந்த ஒரு ப்ராசஸும் பண்ண மாட்டாங்க. Pause statement can be used in if classes or if class as well as within the loop construct. இந்த if create பண்ணும்போது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அங்கே it will be generate if classes as well as within loop construct அப்படின்னு சொல்லிக்கலாம். as well as within loop construct என்னுடைய லூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பாஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ் இன் இஃப் கிளாஸஸ் as well as within loop construct when you do not want any statement or commands within that block to be executed. என்னுடைய பிளாக்குள்ளே மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நடக்கும்.
ஸோ அப்போது என்னுடைய ப்ராசஸ் நடக்கும்போது என்னுடைய ஒர்க்கை கம்ப்ளீட்டேஷன் ஆகும்போது எப்படிலாம் ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ சின்டாக்ஸ் பாஸ் அப்படிங்கிறது எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் பாஸ் ஸ்டேட்மெண்ட். பாஸ் ஸ்டேட்மெண்ட் என்னுடைய ப்ரோக்ராமில் பாஸ் ஸ்டேட்மெண்ட்டோட யூசேஜ் என்ன, பாஸ் ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. நவ் a equal to int input enter any number. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ் ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ராசஸிங் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க. அதில் நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஏ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த வேரியபிளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க. இன்புட் என்டர் எனி நம்பர், எந்த நம்பர் வேணாலும் நான் அதில் கொடுக்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு 0 பாஸ், எல்ஸ் print non-zero value is accepted. ஸோ அப்போ இங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும்? enter any number 3 non-zero value is accepted. 0 இல்லாத மற்ற எந்த நம்பராக இருந்தாலும் எனக்கு ஏற்றுக்கும், எந்த வேல்யூ இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. when the above code is executed, if the input value is 0, then no action will be performed. in case இதில் எனக்கு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ரேஷனும் நடக்காது. input value is 0, then no action will be performed. Executed if the input value is 0, then no action will be performed. For all the other input values, the output will be as follows. For all the other input values, the output will be as follows. Other values எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா எனக்கு மாறும், சேஞ்ச் ஆகும், ப்ராசஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் நம்மளுடைய பாஸ் ஸ்டேட்மெண்ட்டோடைய ஒரு ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டிவ் ஃபார் பாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சின்டாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜென்ரலி யூஸ்டு ஆஸ் அ பிளேஸ் ஹோல்டர். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். விச் இஸ் அ பிளேஸ் ஹோல்டர் இன் ஜென்ரலி ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். dash statement is generally used as a placeholder. ஸோ அந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய placeholder அப்படின்னு சொல்கிறோம். when we have a loop or function that is to be implemented in the future and not now அப்படின்னு சொல்லலாம். future and not now நான் டெவலப் பண்ணும்போது என்னுடைய ப்ராசஸில் when we have a loop or function that is to be implemented, அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டெவலப்மெண்ட் பண்ணும்போது in the future and not now we cannot develop such a functions அப்படின்னு சொல்கிறோம். we cannot develop such a function. என்னோட ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we cannot develop such a functions or loops. நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்னுடைய லூப்போ அல்லது ஃபங்க்ஷனை என்னால் என்ன பண்ண முடியாது, டெவலப் பண்ண முடியாது. எம்டி பாடி செட்மெண்ட் பிகாஸ் த இன்டர்பிரட்டர் would ரைஸ் அண்ட் எரர். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்மெண்ட் பிகாஸ் இன்டர்பிரட்டர் would ரைஸ் எரர். இதில் என்ன அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be occurring as a error. So to avoid this we can use pause statement. Avoid this we can use pause statement to construct a body of that does nothing. அந்த பாடி ஆஃப் லூப்பில் அதில் இருக்கிறது எதுவும் கிடையாது, அதெல்லாம் மேட்ச் ஆகாது, அதெல்லாம் ப்ராசஸே பார்க்க மாட்டாங்க. அதை பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா it will be execute அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now after one example program, என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரோக்ராம் டு illustrate யூஸ் ஆஃப் பாஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ஃபார் லூப். இது மாதிரி உங்களுக்கு கொஷினாக இது அப்படியே ஃபுல்லாக ரைட் a program
to illustrate the use of past statement in for loop அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அது கேட்டாலும் நீங்கள் அதை ப்ராப்பராக எழுத பார்க்கணும். For val in computer pass print end of the loop structure will be built in future. printல என்ன சொல்லியிருக்காங்க? end of the loop structure will be built in future அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அப்படியே என்ன ஆகும் அப்படின்றது என்னுடைய வேல்யூஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கா? ஸோ இது வரலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஈவன் அது ஒரு 5 மார்க் கொஷினாக கூட உங்களுக்கு கேட்கலாம். எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்னுடைய ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு லெசனில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதிகமாக. ஸோ ப்ரோக்ராம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் விச் எக்ஸிக்யூட் இன் எ சீக்வன்ஸ். டு ஆல்டர் த ஃப்ளோ வி யூஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போது இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் சீக்வன்ஸாவோ அல்லது ஆல்டர்னேட்டிவாக எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். எ ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் தட் காஸ் எ ஜம்ப் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு அனதர் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் கால்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஆர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு 2 மார்க். டிஃபைன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். 3 types of flow control. One is a sequencing, branching or alternative iteration. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In Python, branching is done using various forms of if structure. ஈவன் if ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பிரான்ச்சிங்கை க்ரியேட் பண்ணுறோம். இண்டென்டேஷன் பிளேஸ் எ விட்டல் ரோல். இந்த இண்டென்டேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். டேஷ் பிளேஸ் எ விட்டல் ரோல் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் இண்டென்டேஷன். இட் இஸ் த இண்டென்டேஷன் தட் குரூப் ஸ்டேட்மெண்ட்ஸ். no need to use curly braces. எனக்கு இந்த இண்டென்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த கர்லி பிரேசஸை யூஸ் பண்ண தேவையில்லை. அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. இண்டென்டேஷன் பிளேஸ் எ விட்டல் ரோல் இன் எ பைத்தான் ப்ரோக்ராமிங். இட் இஸ் த இண்டென்டேஷன் தட் குரூப் ஸ்டேட்மெண்ட்ஸ். நோ நீட் டு யூஸ் கர்லி பிரேசஸ். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் will throw error for all indentation errors. in case என்னுடைய ப்ரோக்ராமில் இண்டென்டேஷன் மேட்ச் ஆகலை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்டர்பிரட்டர் இட் வில் பி ஷோ த எரர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு அக்செப்ட் இன்புட் அட் ரன் டைம். ஏர்லி வெர்ஷன்ஸ் ஆஃப் பைத்தான் சப்போர்ட்ஸ் ரா இன்புட். லேட்டஸ்ட் வெர்ஷன் சப்போர்ட் இன்புட். என்னுடைய பைத்தான் எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை இன்புட்டாக கொடுக்கும்போது இன்புட் அட் ரன் டைம். ஏர்லியர் வெர்ஷன்ஸ் ஆஃப் பைத்தான் சப்போர்ட் ரா இன்புட். லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் சப்போர்ட் இன்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now print supports the use of escape sequence to format the output to the user's choice. இந்த print support அப்படிங்கிறது நம்ம யூசருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்க முடியும். as well as அதில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா escape sequence to format the output அப்படின்னு சொல்லியிருக்காங்க. escape sequence the format. range is used to supply a range of values in for loop. range is used to supply a range of values in for loopல நம்ம range யூஸ் பண்ணுறோம். break, continue, pause act as a jump statement in Python. இப்போ jump statement அப்படின்னா எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா break, continue, pause
ஸோ அது இப்போ தான் லாஸ்ட்டாக பார்த்தோம் நம்ம. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நல். இது ஒரு 1 மார்க் நம்ம முன்னே நோட் பண்ணி கொடுத்தோம். பாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ நல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜென்ரலி யூஸ்டு இன் அ பிளேஸ் ஹோல்டர் விச் இஸ் அ பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த நல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிளேஸ் ஹோல்டர் as well as it is a null statement அப்படிங்கிறத சொல்லலாம். it is a null statement. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக் பேக்கில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா hands on experience அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த hands on experience அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸில் write a program to check whether the given character is a vowel or not. You can write a program using if else elif statement. Check the smallest of three numbers. Write a program to check if a number is positive, negative or 0. Now adukathu pathina write a program to display if no is serious 0 1 1 1 2 3 4 5 up to n terms. ஒரு பப்ளிக் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் இது. ரைட் a program to display sum of natural numbers up to n. அதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கடுத்து ரைட் a program to check if the given number is palindrome or not. இதுவும் ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம். palindrome or not. palindrome அப்படின்னா என்ன? Write a program to print the following pattern. இந்த மெத்தட் ஆஃப் ப்ரோக்ராமும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். Write a program to check if the year is leap year or not அப்படிங்கிறதும் செக் பண்ணணும். leap year or not. ஸோ இதில் நம்ம 1 மார்க் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 1 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் how many important control structures availability for only as a 3. என்னென்ன 3 அப்படிங்கிறது பாருங்கள். important control structure for while if elif can consider as to be observation of else if. elif அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா else if. what plays a vital role in a program in a python programming. vital role எது python program vital role இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா indentation அப்படிங்கிறது vital role. which statement is generally used as a placeholder அப்படின்னு பார்த்தீங்கன்னா pass. ஸோ இந்த pass statement என்ன ஆக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா generally used as a placeholder அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே இதை அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய புக்கில். ஓகே நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5th one 1 mark question. the condition in the if statement should be in the form of relational or logical expression. which is the most compatible loop is a for. so 7th one can answer for 7th one என்னது what is the output of the following snapshot. what will be the value as a 12. what is the output for the following snapshot. அதுக்கு அடுத்தது இது மாதிரி ப்ரோக்ராம்லாம் சொன்னாலே அன்றைக்கி நடத்தும்போது ப்ரோக்ராம்லாம் கொடுத்து அதுக்கான வேல்யூஸை கொடுத்து அவுட்புட் கேட்பாங்க. 9th one which among us this is not a jump statement. for is not a jump statement. அப்போ பிரேக் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா பிரேக் கண்டினியூ. உங்களுக்கு என்ன சார் கோ டூன்னு இருக்குது அப்படின்னா கோ டூவும் இஸ் ஒன் ஆஃப் த பிரேக் ஸ்டேட்மெண்ட். C++ல் படிச்சிருக்கோம். now 10th 1 mark question பார்த்தீங்க அப்படின்னா which punctuation should be used in the blank அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so it is a B option. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 2 mark questions இருக்குது. அந்த 2 mark questionsக்கான பேஜ் நம்பர்ஸ்லாம் சொல்லிடுறேன், நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. தெரியலனா கேளுங்க, நான் நடத்தும் போது அங்கே நோட் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாமே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான். பேஜ் நம்பர் 68. write note on break statement. page number 80. write a syntax of if else statement. page number 69. third question define control structure. 67.
ரைட் நோட் ஆன் ரேஞ்ச் இன் லூப் 77. ஸோ இதெல்லாம் இந்த பேஜில் நம்மளுக்கு இந்த 2 மார்க் கொஷின்ஸ்லாம் அவைபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து 3 மார்க் கொஷினில் பார்த்திங்க அப்படின்னா ரைட் எ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே, அது ப்ரோக்ராமாக ரிட்டர்ன் பண்ணோம். நான் பேஜ் நம்பரில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த கருத்து அந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு PDF ஃபைலாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஸோ செகண்ட் கொஷின், ரைட் எ நோட் ஆன் இஃப் எல் ஸ்ட்ரக்சர், பேஜ் நம்பர் 69-70 இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின் ப்ரோக்ராம் ரைட் பண்ணோம். யூஸிங் இஃப் எல்ஸ் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் ரைட் எ சூட்டபிள் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். Fourth question, write the syntax of while loop. Write the syntax of while loop 75. List the differences between break and continue, page number 82. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய 5 மார்க் கொஷின். ஸோ 5 மார்க் கொஷினில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ரைட் டீடைல் நோட் ஆன் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் லூப்புக்கான கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 76, 77, 78, 76, 77, 78 இதில் இருக்குது பேஜஸில். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் a detailed note on if else elif statement with a suitable example 71, 72, 73. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு ப்ரோக்ராமும் உங்களுக்கு PDF ஃபைலாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இன் திஸ் கிளாஸ், ஸோ நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கக்கூடிய லெசனில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் லெசன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லெசன். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் ஒரு 3 மார்க் கண்டிப்பாக ஏதாவது ஒரு 5 மார்க் கொஷின் அல்லது 3 மார்க் கொஷினும் பப்ளிக்லேயே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ எல்லாமே கிளியராக லைன் பை லைன் தரவாக படித்து வைங்க. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் அந்த டவுட்ஸ்லாம் கேட்டு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ கேன் டிஸ்கஸ். தேங்க்யூ.